மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க வேண்டுமா? சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக எழுந்து வரும் கேள்வி. பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியது எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு பயனளிக்கும்? மாற்றுக் கட்சிகள் கேள்வி. மக்களின் கோரிக்கையை இரண்டாவதாக வைத்து எம்எல்ஏக்களின் கோரிக்கையை முதலாக வைக்கிறாரா முதலமைச்சர்? தொடர்ச்சியாக இன்னைக்கு சட்டசபையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. சட்டமன்றத்தில் பொதுவாக மக்களுக்கான கோரிக்கையெல்லாம் முதல்வர் நிறைவேற்றுறது தான் நம்ம பொதுவாக பார்த்துட்டு இருந்த விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு படி மேலே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றியிருக்காரு முதல்வர் அவர்கள். என்ன விஷயம்னு தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்காரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆவின் கொள்முதல் விலை, ஆவின் பாலுடைய கொள்முதல் விலை 3 ரூபாய் உயர்த்தியிருக்காரு. இதற்கு முன்னாடி 38 ரூபாய் இருந்தது இல்லையா, அதை இப்ப 41 ரூபாயா உயர்த்தியிருக்காரு. இது ரொம்ப பேருடைய பல நாள் கோரிக்கையா இருந்தது. ஏன்னா இந்த பால் உற்பத்திங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல இந்த குறு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இதனால பெருமளவுக்கு பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க கோரிக்கையா வச்சிருந்தாங்க, இந்த பால் கொள்முதல் விலை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிறது. அதை இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உயர்த்தியிருக்காரு. ஆனால் வெளியில இதுக்கு பல பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரைவேட் செக்டார்ஸே 12 ரூபாய் வரைக்கும் உயர்த்துறாங்க. ஆனா நீங்க 3 ரூபாய் மட்டும் உயர்த்துறது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும்? ஒரு 7 ரூபாய் வரைக்கும் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நியாயமா இருக்குங்கிற கோரிக்கையை வெளியே இருக்கிறவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்ப வரைக்கும் முறையான அறிவிப்பு என்ன அப்படின்னா, 3 ரூபாய் லிட்டருக்கு உயர்த்துறாங்க அப்படிங்கிறதான் முறையான அறிவிப்பு. அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இதுவரை 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்ததை 25 லட்சம் ரூபாயா உயர்த்தியிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். இதெல்லாம் தாண்டி தான் அடுத்து போன 12/8/2026 அன்று காட்டுமன்னார் கோவிலுடைய விசிகாவை சார்ந்த எம்எல்ஏ திரு ஜோதிமணி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு மக்கள் பணி செய்யறதுக்கு முறையான வாகன வசதி இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் இப்போதான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கோம். இப்போதான் நாங்கள் எம்எல்ஏவா புதுசாக வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு முறையான இந்த வாகன வசதி இல்லாதனால அரசு தரப்புல எங்களுக்கு வாகனங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் லஞ்சம் ஊழல் இல்லாமல் இன்னும் மக்களுக்கு நல்லாட்சி தர முடியும். அதையும் தாண்டி அவங்க கோரிக்கையை உடனே நிறைவேற்றி தர முடியும் அப்படிங்கிற கோரிக்கையை திரு ஜோதிமணி அவர்கள் வச்சிருந்தாரு. இதுல என்ன விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன்னா, இதுக்கு முன்னாடியே எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய். அதுலயே அவங்களுடைய பெட்ரோல் அலவன்ஸ், அதாவது அவங்களோட ஓன் வெஹிக்கிள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வாகனங்களுக்கான பெட்ரோல் அலவன்ஸ் தனியா 25,000 அரசு தரப்புல இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு மாறாக இப்பொழுது இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தனியா வாகனம் வழங்கப்படும். அந்த ஜோதிமணி அவரோட கோரிக்கையிலே சொல்லியிருந்தாரு, வாகனமும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு உதவியாளர், ஒரு பிஏவும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவர் கோரிக்கையா இருந்துச்சு. அந்த 2 விஷயமே இன்னைக்கு அமல்படுத்தியிருக்காரு. என்னன்னா, அவங்களுக்கு கார் வழங்கப்படும். அந்த காருக்கான பெட்ரோல் அலவன்ஸும் அந்த டிரைவர் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதற்கு தனி 75,000 வழங்கப்படும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும். அதே மாதிரி அவங்க எல்லாரும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பிஏ வச்சுக்கலாம். அந்த பிஏக்கு மாதந்தோறும் அரசு தரப்புல இருந்து 25,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதனால சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் ஆப்போசிட் தரப்புல இருந்தே பல பேர் அவங்களுடைய அந்த ஹாப்பினஸால முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா, அந்த சண்முகம்ங்கிற தாவேகாவை சார்ந்த எம்எல்ஏ என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொடுக்குறதான் கொடுக்குறீங்க, ஒரு இனோவா காராக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவரோட சின்ன ஒரு கோரிக்கையுமே அந்த இடத்துல வச்சிருந்தாரு. என்னவாக இருந்தாலும் இது இன்னும் ஒரு அடுத்த கட்ட ஒரு நல்ல முயற்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஊழல் இல்லா தமிழகம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒருத்தருடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்து மக்களுடைய கோரிக்கை என்னன்னு முறையாக அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி கவனிக்கிறப்போ மக்களோட தேவையும் சீக்கிரமாக பூர்த்தி அடையும் அப்படிங்கிறதான் முதல்வர் கருத்தில் வச்சு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் வெளியே இருக்கிற பல பேர் அவங்கவுங்க பல கட்சிகள் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மக்களோட வரி பணத்தை சுரண்டி இப்படி ஒரு விஷயம் பண்ணணுமா? ஏன் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த வாகன வசதி வச்சு அவங்களால மக்களுக்கு முறையான தேவையை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதா? அவங்களுக்கு ஆல்ரெடி 1,50,000 ரூபாய் சம்பளம் இருக்கு. அதையும் தாண்டி அவங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் தனியாக 25,000 மாதம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி இப்போ இந்த 75,000 பிஏக்கு 25,000 இதுவே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வருது மாதம். இது 234 பேருக்கும் வழங்கணும் அப்படின்னா இது எவ்வளவு ஆகும்? இதுக்கு மட்டும் கஜானால பணம் இருக்குதா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது தவறான விஷயம்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.